ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கரா ஃபிஷ்ஷும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரானும் வாங்கியிருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சாட்டர்டே இல்லையா, சாட்டர்டே ஆனாலும் நம்ம வீட்டில் நான்வெஜ் தான். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சங்கரா ஃபிஷ் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தான். ஆயில் கொஞ்சம் போட்டு அப்புறம் வெந்தயம் கடுகு போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அதை வந்து போட்டு நம்ம நல்லா கலரிட்டே இருக்கும்போது கொஞ்சம் புளி, தேவைக்கேற்ற மாதிரி புளி சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இது பாருங்கள். புளி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்கும் போது நம்ம வந்து ஃபிஷ் சேர்த்துக்கலாம். சரிங்களா? செம்மையாக இருக்கும். சங்கரா இது வந்து ஆக்சுவலி வந்து சங்கரா மட்டும் இல்லை, இதில் வந்து 2 வகையான ஃபிஷ் வந்து சேர்ந்துருக்கு. ஒன்று வந்து சங்கரா, ஒன்று வந்து கிழங்கா சொல்லுவாங்க. ரெண்டும் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து கிழங்கானும் சங்கராவும் ஃபிஷ் வந்து போட்டு குழம்பு, வேறு ஃபிஷ் குழம்பு. ஒரு 1 வீக் மேலே ஆச்சு நம்ம வந்து ஃபிஷ் வாங்கி. இன்றைக்கி தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். சூப்பரான ஃபிஷ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து ப்ரான் தொக்கு எடுத்திருக்கேன். சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் சேர்த்துருந்தேன். இன்றைக்கி வந்து ஃபிஷ் எல்லாமே கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் ப்ரான் வந்து தொக்கு பண்ணிட்டேன். இன்றைக்கும் எப்பயும் போல் தாத்தா தான் நமக்கு வந்து ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் மீன் குழம்பு, இறால் தொக்கு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் மை ஓன் குக்கிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே மீன் குழம்பு சாப்பிடணும் போல் இருக்கா. செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் சுட சுட ரைஸு, அதுக்கப்புறம் வந்து ப்ரான் தொக்கு பாருங்கள். சூப்பரான ஒரு ப்ரான் தொக்கு ரெடி ஆகிருக்கு. ஸ்மெல் அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மெல் அட்டகாசமாக இருக்குது. சூப்பரான ப்ரான் தொக்குலேயே வந்து நம்ம சாப்பிட்றலாம். ரைஸ் அந்த மாதிரி டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ப்ரான் தொக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷு. இன்றைக்கி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோடய ஓன் ஸ்டைலில் பண்ணுற குக்கிங். மீன் குழம்பு சூப்பராக இருக்குது பாருங்கள். இது 2 விதமாக மீன் குழம்பு பண்ண. ஒன்று செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணோன்னா நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி விட்டு மீன் குழம்பு பண்ணலாம். இது தேங்காயெல்லாம் அரைக்காமல் நார்மலான ஒரு ஃபிஷ் குழம்பு தான் இது. புளி மிளகாத்தூள் அவ்வளோதான். இதில் ரொம்ப வந்து ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது. இது நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணோன்னா தேங்காய் பால், தேங்காய் அரைச்சி போட்டு பண்ணலாம். இது வந்து இதுவும் நல்லா தான் இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடு.